குட் மார்னிங் மனோ சார். குட் மார்னிங் பிருந்தா. குட் மார்னிங் கிரிஷ் சார். வெரி குட் மார்னிங் பிருந்தா. என்ன சார் இன்னைக்கு 2 பேரும் எவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கீங்க? மறந்துட்டீங்களா பிருந்தா? இன்னைக்கு ஒரு 2-3 பேர் இன்டர்வியூக்கு வருவாங்களே. ஏன் சார், நம்ம கம்பெனியில் ஓப்பனிங்ஸ் இருக்கா என்ன? ஆமாம் பிருந்தா, இன்னும் ஒரு 2-3 பேர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ ப்ராஜெக்ட் கொஞ்சம் நிறைய இருக்குது கையில், அதால் நம்மளுக்கு மேன் பவர் தேவை. இன்டர்வியூ நீங்களே எடுக்கிறீங்களா இல்லை என்ன சார்? இன்னைக்கு எனக்கு எந்த வேலையும் இல்லை, நானே எடுத்துகிறேன். ஓகே சார். சார், நீங்கள் சைன் பண்ண வேண்டிய ஃபைல் உங்கள் டேபிளில் வச்சுருக்கேன், ப்ளீஸ் அதை சைன் பண்ணி கொடுத்துருங்களேன். சாரி பிருந்தா, இதோ இப்போ அந்த வேலையை முடிச்சிடுறேன். ஓகே சார். என்ன சார், சார் சொல்கிற மாதிரி நம்மளுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா என்ன? ஆமாம் பிருந்தா, இப்போது கைவசம் ஒரு 2-3 பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது. இவ்வளோ நாள் நாங்கள் எதுவும் சீரியஸாக எடுத்துக்காம அந்த ப்ராஜெக்டை பண்ணின்னு இருந்தோம். பட்டு இப்போ கொஞ்சம் பெருசாக பண்ணலான்னு. ஏன் சார், அவரும் கல்யாணம் பண்ணிக்கினாரு, நீங்களும் அடுத்து கல்யாணம் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபேமிலி மேன் ஆகிட்டதால செலவு ஜாஸ்தின்னு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸாக எடுக்கிறீங்களா? இருக்கலாம். அப்புறம் எப்போ சார் கல்யாணம்? அதோ இதோன்றீங்க, இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணலையா? இன்னும் இல்லை பிருந்தா மேம், அநேகமாக இன்னொரு 15 நாளில். என்ன சார் அதோ இதோன்னு இப்படி எழுதுறீங்களே? என்ன செய்ய பிருந்தா மேம், எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? நேரம் காலம்னு எல்லாம் ஒன்று இருக்குல்ல. சரி சரி, உங்கள் ஆள் என்ன பண்ணுறாங்க? இப்போதைக்கு படிப்பு முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கா. அவங்களையும் இங்கே எடுத்துன்னு வந்து தள்ளி விட்டுடலாமே. அவங்க என்ன விருப்பப்படுறாங்கன்னு தெரியல பிருந்தா, கேட்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஓகேன்னா இங்கேயே ஒரு வேலையை போட்டு கொடுத்துட வேண்டியது தான். அப்போ ஆஃபீஸ்லேயும் ரொமான்ஸ் தான், வீட்லேயும் ரொமான்ஸ் தான். ஐயோ ஜோராக பேசாதீங்க, சார் கேட்டா என் பொண்டாட்டிக்கு இங்கே வேலையை போட்டு தர மாட்டாரு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார், நம்ம சார் ரொம்ப நல்லவர். ஆமாம் ஆமாம், நல்லவர் தான். மனோ பார்த்தீங்களா, ரொமான்ஸ்னு பேசினாதான் அது கூட அவனுக்கு சகிக்கலை. நான் போகிறேன் மேடம். ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். வந்தனா, எங்கம்மா கிளம்பிட்ட? அப்பா, நீங்கள் இன்னும் சாப்பிடல, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கங்கப்பா. இட்லி எல்லாம் நான் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அண்ணனுக்கு கொடுத்தாச்சு, மீனு குட்டியும் சாப்பிட்டாச்சு, அண்ணி கூட சாப்பிட்டாச்சுப்பா. நீங்கள் தான் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க. அதெல்லாம் இருக்கட்டும்டா, நீ எங்கே கிளம்பிட்ட? அப்பா, இங்கே பக்கத்தில் ஒரு ஆஃபீஸில் இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க, அதான் போயின்னு இருக்கேன்ப்பா. நீ எதுக்குடா ஆஃபீஸ் எல்லாம் போயின? ஏன்பா, நீங்களும் நான் வீட்டை விட்டு வெளியெல்லாம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, அந்த அர்த்தத்தில் சொல்லலடா. உனக்கு என்ன தலையெழுத்து வேலை செய்யணும்னு அப்பா இருக்கண்டா, நான் உன்னை பார்த்துக்கிறேன். நான் உங்களை பார்க்க வேண்டிய வயசப்பா உங்களுக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு நான் எல்லாருக்கும் பாரமாக இருக்கிறது? நடந்ததே நினச்சின்னு இருந்தா நம்மளால வாழ முடியாதுப்பா. எனக்கு வீட்லேயே இருந்தால் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குப்பா, அதே நினைப்பா இருக்குது. அட்லீஸ்ட் நான் வேலைக்கு போனால் எனக்கு மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், நானும் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருப்பேன்ப்பா. என்னமோ போமா, நீ வேலைக்கு போகிறதுல எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. எனக்கு போர் அடிக்குதுப்பா. என்ன, உங்கள் அண்ணி வழக்கம் போல் இன்னைக்கு காலையிலையும் சுப்ரபாதம் பாடிட்டாளா? எனக்கு தெரியும்டா, அவள் ஒரு நாளும் இதை சொல்லாமல் இருக்க மாட்டாளே. இப்போ நீயும் உங்கள் அண்ணி சொன்னான்னு வேலைக்கு கிளம்பிட்ட, அப்படித்தானே? அப்படின்ட்டுலாம் இல்லைப்பா, எனக்கு போர் அடிக்குது. நானும் இந்த 4 சிவத்தையே எவ்வளோ நேரம்னு பார்க்குறது. சரிடா, உனக்கு போர் அடிக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் சம்மதிக்கிறேன். அப்பா வண்டியில் உட்காரு, நான் போய் விட்டுட்டு வந்துடுறேன். ஐயோ அப்பா, இங்கேருந்து நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான், நடந்தே போயிடுவேன். ஃபஸ்ட்டு நீங்கள் போய் சாப்பிடுங்க, அப்புறம் மறக்காமல் மீனு குட்டியை ப்ளே ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுன்னு வந்துடுங்கப்பா. இன்னைக்கு என்னால் போக முடியாது. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. ஓகேப்பா. அப்பா, என்னடா? வேலை கிடைக்கணும்னு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லலாமே. ஆல் த பெஸ்ட்டுடா, இந்த வேலை உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூப்பா. என்னடி நிலா, கிளாஸுக்கு போகாமல் இங்கேயே நிற்கிற? நீங்கள் இல்லாமல் என்னைக்கு நான் கிளாஸுக்கு போயிருக்கேன், உங்களுக்கு தான் வெயிட்டிங். ஆமாம், என்ன இன்னைக்கு உன் முகத்தில் 1000 words பல்ப் எரியுது? அது ஒன்றும் இல்லடி, அவள் இவ்வளோ நாள் பிஜியில் தங்கியிருந்தாள்ல, அவங்க அப்பாவும் அம்மாவும் போய் அவளை இனிமேல் நீ பிஜியில் தங்காத, வீட்லேயே வந்து தங்கிக்கோன்னு கூப்பிட்டுன்னு வந்துட்டாங்க. அந்த சந்தோஷத்தில் தான்
மேடம் மிதக்குறாங்க. ஆமாவா? ம், ஆமாம் நிலா. அப்பாவும் அம்மாவும் நான் பிஜியில் இருந்ததை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் இல்லாமல் அவங்களுக்கு வீட்டில் இருக்க முடியலையாம். அதான் 2 பேரும் வந்து என்ன கூப்பிட்டுன்னு வந்துட்டாங்க. நான் இப்போ என் வீட்டிலேருந்து தான் வரேன். ஐயோ, சரியான முட்டாள் ஹாசினி. ஏண்டி அப்படி சொல்கிற? அப்புறம் எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சா நான் பிஜிலேயே தங்கியிருக்கேன்ப்பா, வீட்டுக்கே போயிருக்க மாட்டேன். ஏண்டி, உனக்கு என்ன வீட்டில் உங்கள் அப்பாவும் அம்மாவும் அவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறாங்களா என்ன? ம், இல்லையா பின்ன. பிஜின்னா நம்ம நினச்ச நேரத்துக்கு எஞ்சிக்கலாம், நம்ம நினச்ச நேரத்துக்கு படுக்கலாம், நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நினச்ச நேரத்துக்கு நைட்டில் கொரியன் சீரீஸ் பார்க்கலாம். ஆனால் வீட்டில் இருந்தால் ஐயோ டார்ச்சர்டி. காலையில் எழும்பணும், நேரத்துக்கு குளிக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், அதுவும் இல்லாமல் நேரத்துக்கு படிக்கணும். இவ்வளவு டார்ச்சரை சகிச்சுக்கின்னு இருக்கேன் நான், தெரியுமா? அப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுறோமா? நான் கூட தான் இவ்வளோ டார்ச்சரை சகிச்சுக்கின்னு இருக்கிறேன். பாத்தியா, கனி கூட சொல்கிறா இது ஒரு டார்ச்சர்னு. பொழைக்க தெரியாத புள்ளியா இருக்கே ஹாசினி. போதுண்டி, நான் பொழைக்க தெரியாமையே இருந்துக்கிறேன். எனிவே கங்க்ராச்சுலேஷன். எதுக்கு? அதான் நீயும் உன் ஃபேமிலியும் ஒன்றா சேர்ந்துட்டீங்களே, அதான். தேங்க்ஸ் டி. ம், உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ எவ்வளோ உன் ஃபேமிலியை மிஸ் பண்ணியிருப்பேன்னு. ஃபேமிலியை மட்டுமா மிஸ் பண்ணுறா? ஏண்டி சும்மா இரு. அவள் சும்மாவே ஓட்டுன்னு ஓட்டுவா. இதெல்லாம் தெரிஞ்சிச்சு காலேஜ்க்கு டமரம் அடிச்சிடுவா. ஃபேமிலி மட்டும் மிஸ் பண்ணலையா, அப்புறம் என்ன யாரை மிஸ் பண்ணுறா? அது யாரும் இல்லை, ஒன்றுதான். என்னையா நம்ப முடியலையே. அட, அவள் சும்மா காமெடி பண்ணுறா, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. ம், என்கிட்ட என்னமோ மறைக்கிறீங்க, கண்டுபிடிக்கிறேன். ஹாய், எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாக்கா, இங்கே தான் இருக்கோம். என்ன கொஞ்ச நாள் காலேஜ் பக்கம் ஆளே காணோம்? ஒன்றும் இல்லை கனி, நான் கொஞ்ச நாள் லீவ் எடுத்திருந்தேன், அவ்வளோதான். நாங்கள் நினச்சோம் நீங்கள் ஹனிமூன் ட்ரிப் போயிருப்பீங்கன்னு. அந்த சீனெல்லாம் இல்லை, நான் வீட்டில் தான் இருந்தேன். சரி, கிளாஸுக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணுறீங்க? அக்கா, உங்கள் கிளாஸ் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, எங்கள் கிளாஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகல, நீங்கள் தான் லேட்டு. ஓ, லேட் ஆகிடுச்சா? சரி விடு, ஃபர்ஸ்ட் ஹவர் போகல, நெக்ஸ்ட் கிளாஸுக்கு போய்க்கிறேன். என்னக்கா அதிசயமாக இருக்குது, நீங்கள் 2 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க. இதில் என்ன இருக்குது அதிசயம்? அவள் எங்கள் வீட்டில் இருக்கிறா. என்ன, உங்கள் வீட்டில் இருக்காங்களா இவங்க? ம், ஆமாம், அது ஒரு சின்ன பிரச்சனை தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. அவள் கூட எல்லாம் நார்மலாக இருங்க. ம், சரி அக்கா. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அந்த பக்கம் இருக்கிறாங்களான்னு போய் பார்க்குறேன். ம், ஓகே அக்கா. கிருத்திகா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன், நீ பத்திரமா இருந்துப்ப தானே? ம், இருந்துப்பேங்க்கா. இது எப்பவுமே வந்து போகிற காலேஜ் தானே? சரி கிருத்திகா, பார்த்து பத்திரம். ஈவினிங் எனக்காக வெயிட் பண்ணாத, நான் இப்படியே என் அப்பா வீட்டுக்கு போயிடுவேன். ம், ஓகே அக்கா, நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். ஓகே, பாய். ஏ ஹாசினி, இதே நடி புதுசா இவங்க கூட வரா. அதுவும் இல்லாமல் அந்த அக்கா வீட்டில் தான் தங்குறான்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் எப்படி இருந்தாலும் சொந்தக்காரங்க தானடி. அதை பற்றி நம்மளுக்கு என்ன? இப்படி நம்மளுக்கு என்னன்னு தான் நீ எல்லார்கிட்டையும் தோத்துனே இருக்க. உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் இழந்துன்னு இருக்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நான் யார்கிட்டையும் தோக்கவும் மாட்டேன், எதையும் இழக்கவும் மாட்டேன். எனக்கும் அவங்களுக்கும் என்ன? நீ விரும்பினியே உன்னோட ராக்கி, அவன் மேலே தப்பான பழி போட்டவடி. சரிடி, இப்போது ஸ்ரீ அக்காவும் அவங்களும் ஒன்றா தானே வந்தாங்க. அப்போது பிரச்சனைலாம் சால்வ் ஆயிருக்கும் தான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறியோ போ, நான் புரிஞ்சிக்கவே முடியலடி. ஹாசினி. ம், சொல்லுங்க கிருத்திகா. ஹாசினி, என்னை மன்னிச்சிடுங்க. நான் பண்ண எல்லா தப்புக்கும் சாரி. உங்களுக்கும் நான் ரொம்ப தொந்தரவு கொடுத்துருக்கேன், உங்களையும் ரொம்ப கேவலமாக பேசியிருக்கேன். ஐம் ரியலி சாரி. பரவாயில்லைங்க, நிஜமா உங்களை மாதிரி எங்கள் அத்தை குடும்பம் மாதிரியெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன். அத்தையும் உங்களை மாதிரி தான் இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. எப்படி உங்களாலெல்லாம் எப்படி ஈஸியாக எடுத்துக்க முடியுது? என்னோட மனசார சொல்கிறேன், ஐம் ரியலி சாரி. எங்கள் அத்தை குடும்பத்துக்கு ஏற்ற மருமக நீங்கள் தான். கண்டிப்பாக நீங்களும் ராக்கி மாமாவும் ஒன்று சேருவீங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் கேளுங்க, தயங்காமல் நான் செய்கிறேன். உங்கள் எல்லாரோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைக்குமா? எனக்கு இத்தனை வருஷத்தில் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே இல்லை. என்னை உங்கள் ஃப்ரெண்டாக ஏற்றுக்குவீங்களா? கண்டிப்பாக கிருத்தி, இதை நீங்கள் கேட்கணுமா? இனிமேல் எங்கள் கேங்கில் நீங்களும் ஒருத்தர். ம், தேங்க்ஸ் ஹாசினி. என்ன நீங்கள் வாங்கனாலாம் கூப்பிடாதீங்க, நீ வா போன்னே கூப்பிடுங்க. ம், கண்டிப்பாக கிருத்தி.
சரி, இப்படியே பேசின்னு இருந்தா எப்படி? கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுற டைம். வாங்க போலாம். பாடி நிலா போலாம். நானும் அப்பத்துலேருந்து பார்த்துன்னு தான் இருக்கிறேன். உங்களுக்கு நீங்களே பேசிக்கிறீங்க. இங்கே நான் ஒருத்தி பெரிய மனுஷி மாதிரி நின்றுட்டு இருக்கேன். என்னை யாராச்சும் அவங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்தீங்களா? ஐயோ சாரி, அவ தான் நிலா. அவளும் நம்ம கிளாஸ் தான். நிலா, இவங்க பேர் வந்து கிருத்திகா. இனிமே இவங்களும் நம்ம கேங்கு தான். ஹாய் கிருத்தி. ஹாய் நிலா. சொல்லுங்கக்கா, ஏதோ கல்யாணத்தை பற்றி பேசணும். நீங்கள் என்ன பேசணும்? என் பையன் நாள் தள்ளி போக வேண்டாம், எவ்வளோ சீக்கிரம் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்தை வச்சிடலான்னு சொன்னான். அதுக்கு தான் கல்யாணத்துக்கு தேவையான பொருளெல்லாம் எப்படி வாங்குறது, என்ன எங்கே வாங்குறது, எங்கே வாங்கினா உங்களுக்கு பிடிக்கும்னு கேட்கலான்னு தான் வந்தேன். இதில் நம்மளை கேட்குறதுக்கு என்ன இருக்கானே? உங்கள் விருப்பம்தான். உங்களுக்கு எங்கே வாங்கணும்னு விருப்பம் இருக்கோ அங்கேயே வாங்குங்க. இப்படி சொல்லிட்டா எப்படி கீதா? என் மருமகளுக்கு எல்லாமே அவளுக்கு பிடிச்சதா தானே பார்த்து வாங்கணும். அவள் எந்த கடையில் வாங்கினா விருப்பப்படுவாளோ அதே கடையில் போய் வாங்கலாம். அப்புறம் அவளுக்கு எந்த மாதிரி புடவை, எந்த மாதிரி நகை, நகையோட டிசைன், புடவையோட கலர் இதெல்லாம் இருக்குல்ல. நாளும் இன்னும் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது. சீக்கிரம் முடிச்சிட்டோன்னா ஷாப்பிங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். சரிங்க நீ. அப்போது அப்படியே நானும் என் பொண்ணுக்கு என்னென்னலாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா அதை கொடுத்துருவேன். இப்போ கீதா, அப்போவே சொல்லிட்டேன், என் பையனும் இதில் ரொம்ப தெளிவாக இருக்கான். எங்களுக்கு ஒரு பைசா கூட தேவையில்லை. பொண்ணுக்கு பண்ண வேண்டியதை பண்ணுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். இப்படி சொல்லிட்டேன் எப்படி நீ? இதெல்லாம் நீ உன் மருமகன்கிட்ட பேசிக்கோ. அவன் எதனா ஐடியா கொடுத்தா அதைப்படி செய். இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா வாழ போகிறது அவங்க 2 பேர். என்னக்கா இந்த காலத்தில் இப்படி இருக்கீங்க? இப்படி தானே இருக்கணும் திலகா. பொண்ணு வீட்டில் எடுத்துன்னு வர்றதுக்காக நம்ம ஆசைப்படணுன்னா அது அசிங்கம் இல்லை. அந்த பொண்ணுக்காக அவங்க அப்பா அம்மா எத்தனையோ கனவுகளோடு கொடுக்கறது. அதை நான் எப்படி கை நீட்டி வாங்க முடியும் சொல்லு? எல்லாரும் இதே மாதிரி இருந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்க்கா. ஆமாம் நீ, எல்லாரும் உங்களை மாதிரியே நினச்சிட்டா இந்த உலகத்தில் டவுரி கேஸுன்றதே இருக்காது. இந்த டவுரியால் இப்போல்லாம் எத்தனை பசங்க இறந்துட்டாங்க. கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா. ஆமாம் கீதா, என்ன செய்ய? கொஞ்சம் பேர் மனுஷ ரூபத்தில் மிருகங்களும் இருக்குதுங்க. ஒன்றும் பண்ணுறதுக்காகாது. அவங்களாம் உணர்ந்து திருந்தினாதான் உண்டு. சரிக்கா, நல்ல காரியம் பேசுகிற நேரத்தில் எதுக்கு இப்படி துக்கமான விஷயத்தெல்லாம் பேசினேன்? நீங்கள் மேலே சொல்லுங்கள். நீங்கள் எந்த கடைக்கு போகணும், புடவை எப்படி வாங்கணும், நகையோட டிசைன்ஸ் எல்லாமே டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் நம்ம கிளம்பிடலாம். சரி அண்ணி. இல்லைக்கா, நீயும் வந்துருமா? கண்டிப்பாக்கா. இதுக்கு நீங்கள் கூப்பிடணுமா என்ன? ஆளாக நான் தான் வந்து நிற்பேன். சரி, என் மருமகளை பார்த்துன்னு போகலான்னா முடியலையே. தெரியல அண்ணி, வர லேட்டாக இருக்குது. அப்புறம் மாப்பிள்ளைக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கணும் அது சொல்லலையே. நைட்டுக்கு அவனை ஃபோன் பண்ண சொல்கிறேன் கீதா. நீ எல்லாத்தையும் அவங்ககிட்ட டீட்டெயிலாக கேட்டுக்கோ. சரிங்க அண்ணி. அண்ணி, இப்படியே பேசின்னு இருந்தீங்கன்னா மத்தியானம் சாப்பாட்டையும் இங்கேயே முடிச்சுட்டு போயிடலாம். ஐயோ, என்ன கீதா நீ விளையாடுறியா? வீட்டில் ஏகப்பட்ட வேலை. உனக்கு என்ன துணைக்கி உங்கள் அக்கா இருக்காங்க, எனக்கு யாரும் இல்லை. நான் தான் எல்லாம் தனியாக நின்று செய்யணும். உன்னோட மருமகனும் இதெல்லாம் கண்டுக்க மாட்டான். எனக்கு என்னென்னா ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவான். அக்கா, என்னென்ன வேலை செய்யணும்னு மட்டும் சொல்லுங்கள், நான் வந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுறேன். சொன்னியே, இதே ரொம்ப சந்தோஷம் திலகா. ஐயோ, நிஜமாக தான் சொல்கிறேன்க்கா. உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா தயங்காமல் என்னை கூப்பிடுங்க. யார் வீடு? நம்ம வீடு தானே, நான் வந்து செஞ்சு தரேன். அப்படி ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக கூப்பிடுறேன். சரி கீதா, திலகா, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு எந்தெந்த கடைக்கு போகணும், என்னென்ன தேவை எல்லாமே லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்கக்கா. சித்ரா வந்த உடனே எல்லாத்தையும் அவளுக்கு லிஸ்ட் போட சொல்கிறேன். அப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேனே, உங்கள் சைட்லேருந்து எத்தனை பேர் வருவாங்க? சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை அண்ணி. எனக்கு தெரிஞ்சு இந்த அக்கா குடும்பம் மட்டும்தான் இருக்கிறது. சித்ராவோட ஃப்ரெண்ட்ஸ், அதை அவகிட்ட தான்க்கா கேட்கணும். சரி, அப்போ அதையும் கேட்டு அவகிட்ட லிஸ்ட் போட்டு வைக்க சொல்லு. சரிங்க அண்ணி. அப்போ நான் வரேன். சரிக்கா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நாளைக்கு பார்க்கலாம். கீதா, நீ இவ்வளவு நாள் புலம்புறதுக்கு நல்ல இடமா அமைஞ்சிருக்கு. ஆமாக்கா, நான் கூட நினச்சே பார்க்கல இப்படி வரதட்சணை எல்லாம் வேண்டான்னு சொல்லுவாங்கன்னு. நான் பயந்தனே இல்லைக்கா. எங்கே ஏன் சக்திக்கு மீறி ஏதாச்சும் பண்ண சொல்லுவாங்களோன்னு. நீ கும்பிடுற கடவுள் உன்னை கைவிட மாட்டார் கீதா. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரி கீதா, நானும் அப்படியே கிளம்புறேன். சரிக்கா, நாளைக்கு சீக்கிரமாக வந்துடுங்க. கண்டிப்பாக. இவனுக்கு இந்த நிலைமை தேவையா? இவனை பார்த்தா எனக்கே பரிதாபமாக இருக்கு. எதுக்கு இவன் இப்படி தானே வருத்திக்கிறான்னே தெரியல. குடும்பத்தில் அத்தனை பேர் இருக்காங்க. இங்கே என்னடான்னா யாரும் இல்லாத மாதிரி தனியாக இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். மனசில் என்ன தான் நினைக்கிறான்னு புரியல. டே மச்சி, என்னடா
என்னடா ராத்திரியெல்லாம் தூங்குனியா இல்லையா? இது என்ன கீழே ஏன் உட்காந்துருக்க? சும்மா தான்டா. டேய் உண்மையை சொல்லு, ராத்திரி தூங்குனியா இல்லையா? எங்கடா தூக்கம் வரப்போகுது? ஏன் சாருக்கு அப்படி என்ன யோசனை? என்னோட வீட்டுக்கு போக எது நல்ல நாளுன்னு பார்த்துட்டு இருந்தியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னென்ன பண்ணின்னு இருந்த? டேய் நீ இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னோட படிப்பு ஸ்பாயில் ஆகிறது இல்லாமல் உன்னோட ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகும்னு சொல்லின்னு இருக்கேன் பாரு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா. சரி, உங்கள் வீட்டு ஆளுங்க மேலே தப்பு இருக்குது, ஓகே, நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு என்ன செய்யலான்ற? அதை பற்றி நான் இன்னும் டிசைடே பண்ணலை. சரிடா, காலேஜுக்கு வர போகணுண்டா நம்ம. 6 months தானே, அதை முடிச்சிட. இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணணும்னு ஐடியா இருக்கா? ஆமாடா, பேசாமல் நம்ம ஏன் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? போடா முட்டாள், என்ன முட்டாள் மாதிரி பேசுகிற? நம்ம என்ன டிகிரியாக வாங்கியிருக்கோம், நம்ம படிப்பே முடியல, நம்ம எப்படிடா கம்பெனி ஸ்டார்ட் பண்ண? கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோன்ற ஐடியா இருந்தால் மட்டும் போதுமா? நம்மளுக்கு ஃபண்டிங் வேண்டாவா? யார் ஃபண்ட் பண்ணுவா? யாச்சும் போய் வேலைக்கு சேரலான்னு சொன்னால் கூட ஒரு விதத்தில் ஒத்துக்கலாம். நீ என்னடான்னா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்கிற? ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோன்னா எவ்வளவு விஷயம் தேவை. நம்ம இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளாலலாம் கனவுல கூட முடியாது. ஏன்டா ஏன் இப்படி டீக்ரேட் பண்ணுற? டேய் அப்பா, நீ நிஜ உலகத்துக்கு வாடா, கனவு காணாத. என்னதான் அப்துல் கலாம் கனவு காணுங்கன்னாலும் ஒரேடி இப்படியா? அப்போது என்னால் முடியாதுன்ற. முடியாதுன்னு சொல்லலடா, இப்போதைக்கு வேண்டாம். நீ யார்கிட்ட போய் ஃபண்டிங் கேட்ப? எந்த இடத்துல கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவ? இதுக்கு நிறைய பிளானிங் தேவை மச்சி. சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னெல்லாம் பண்ண முடியாது, தெரியும் தானே? நாய் மாதிரி சுற்றணும்டா. புது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது ஒன்றும் சின்ன விஷயம் கிடையாது. நம்ம படிப்போமா இல்லை இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுல கான்சன்ட்ரேஷன் செலுத்துவோமா? வேண்டாம்டா. இங்கே பாரு, உனக்கு ஒரு நல்ல நண்பனாக இந்த அட்வைஸ் பண்ணுறேன், கேட்டுக்கோ. பேசாமல் உங்கள் வீட்டை போய் சேர்ந்துரு. இதை விட்டு உன் வாயில் வேறு வார்த்தையே வராதாடா. நீ என்னை பற்றி என்னன்னா நினச்சிக்கடா. எனக்கு அல்டிமேட் கோல் என் ஃப்ரெண்ட் நல்லா இருக்கணும், அவன் லைஃப் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அதுக்காக இத்தனை 100 முறை வேணாலும் சொல்லுவேன். உனக்கு போகிறதுக்கு சங்கடமாக இருக்கா? நான் கூப்பிட்டுன்னு போய் விட்டு வரேன். ஆமாம், நான் சின்ன பப்பி, எனக்கு போகிறதுக்கு பயம், அதனால் கையை பிடிச்சி கூப்பிட்டுன்னு போய் விட்டுட்டு வருவார் இவர். போடா. சரி, நானும் கூப்பிட்டுன்னு போக மாட்டேன், நீயும் போக மாட்டேன். அம்மா என்ன தான் பண்ணலான்னு இருக்க? ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, இதை பற்றி நான் யோசிக்கிறேன், போதுமா? இப்போ தான் யோசிக்கவே ஸ்டார்ட் பண்ண போறியா? ஆமாடா. சரி, யோசிச்சு நல்ல முடிவாக எடு. ட்ரை பண்ணுறேன். உதப்படுவ ராஸ்கல். இப்போ நடு, காலேஜ் கிளம்பலாம். எனக்கு காலேஜ் வர இன்ட்ரெஸ்ட் இல்லைடா, பார்க்கலாம். ஏண்டா? இது ஃபைனல் இயர், நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான இயர்டா. தெரியும்டா. நீ நல்லா படிக்கிறவன், ஏன் தான் இப்படி பண்ணுறியோ தெரியல, போ. சரி, இப்போவே மணி 12 ஆகுது, வந்து ப்ரஷ் பண்ணு, ஒரு ஐடியா லஞ்சை சாப்பிடலாம். சரிடா, நீ போ, நான் வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், சொல்லுங்கள் மேடம். இன்னைக்கு இந்த இடத்துல இன்டர்வியூ இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதான் அட்டென்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஓ, இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? சரி மேடம், இங்கே வெயிட் பண்ணுங்கள், உள்ளே கூப்பிட்டோன்னா உங்களை அனுப்புகிறேன். ஓகே மேம். சொல்லுங்கள் சார். மேம், இன்னைக்கு இங்கே இன்டர்வியூ நடக்குதுல்ல, அதுக்காக தான் வந்திருக்கேன். ஓ ஓகே சார், வெயிட் பண்ணுங்கள், உள்ளே கூப்பிட்டோன்னா உங்களை அனுப்பி விட்றேன். ஓகே மேம்.